கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 13ஆம் தேதி அழகப்பபுரம் பேருந்து நிலையம் வழியாக சென்ற அரசு பேருந்திற்காக காத்திருந்த பெண்களை ஏற்றாமல் சென்றது. இதுகுறித்த செய்திகள் வெளியான நிலையில் பேருந்து ஓட்டுநர் ஸ்டீஃபனையும் நடத்துனர் மணிகண்டனையும் பணியிடை நீக்கம் செய்துள்ளது விடியா அரசு. தமிழகம் முழுவதும் இத்தகைய சம்பவங்கள் நடந்து வரும் சூழலில் செய்தி வெளியானதால் மட்டுமே பெயரளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கல்லணை கால்வாய் ஆற்றில் குளிக்கச் சென்ற தந்தையும் மகளும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். தனியார் நிறுவன ஊழியர் சுரேஷ் என்பவர் கிருத்திகா, யாஷிகா என்ற தனது இரு மகள்களையும் பத்தாளப்பேட்டை பகுதியில் உள்ள கல்லணை கால்வாய் ஆற்றில் குளிப்பதற்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது கால்வாயில் இறங்கிய யாஷிகா நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மகளை காப்பாற்றுவதற்காக இறங்கிய சுரேஷும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இதில் யாஷிகாவின் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சுரேஷின் உடலை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் பூங்காவில் நுழைவுக் கட்டணம் வசூலித்தது சர்ச்சையாகியுள்ளது. அரசு மகளிர் கலைக்கல்லூரி எதிரில் சுமார் 4 ஏக்கரில் 9 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கலைஞர் பூங்காவில் நுழைவுக் கட்டணமாக 20 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. நுழைவுக் கட்டணம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பொதுமக்களிடமிருந்து நுழைவுக் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் எழுத்துப்பூர்வமாக தகவல் கொடுத்துள்ளார். இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதில் விடியா திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோவில் இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததால் அதனை அகற்றக் கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நத்தம் அருகே பூசாரிப்பட்டியில் முத்தாலம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் தனது டிராக்டரை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இன்னும் சில மாதங்களில் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும் சூழலில் டிராக்டரை அகற்ற அந்த தனிநபர் மறுப்பதால் கோபமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாடி நபி தொடர் விடுமுறையொட்டி கன்னியாகுமரி கடற்கரைக்கு குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதய காட்சியை கண்டு ரசித்தனர். மேலும் விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு மூலம் செல்வதற்காக காலை 6 மணி முதலே மக்கள் குவிந்தனர். இதனால் சுற்றுலா பயணிகள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து படகில் சென்று சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தை பார்த்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில் கேரட் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நல்ல லாபத்தை ஈட்டி வருகின்றனர். பிளியனூர், ராமனூர், நாகதாசம்பட்டி, குள்ளாத்திரம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் கேரட் சாகுபடி செய்கின்றனர். கேரட் விவசாயத்தை பொறுத்தவரை ஆண்டு ஒன்றுக்கு 2 லட்சம் வரை லாபம் கிடைக்கும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். விவசாய நிலங்களில் இருந்து பறித்து வரும் கேரட்டை மார்க்கெட் விலையை விட குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். சிவகங்கை அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காளையார்கோவில் பகுதியில் இருந்து சிவகங்கை நோக்கிச் சென்ற கார் கொல்லங்குடி அருகே சாலையோரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார்த்திக் மற்றும் கலாநிதி என்ற 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் லோகேஷ் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மது போதையில் வாகனத்தை இயக்கியதே விபத்துக்கு காரணம் என சொல்லப்படுகிறது.